அந்த ஊரிலே ஒரு வதந்தி பரவியது. அடுத்த வாரம் மொபைல் நெட்வொர்க் முற்றிலும் செயலிழக்கப் போகிறது. இதை கேட்டது மக்கள் பதட்டம் அடைந்தார்கள். ஆயிரக்கணக்கானோர் அந்த செய்தியை பகிரத் தொடங்கினர். உணவுப் பொருட்களை கூட சேமித்து வைக்க தொடங்கினர். இளைஞர்களோ பயத்தில் பம்மியபடியே கிடந்தனர். சிலர் டிஜிட்டல் நடுக்க வியாதி வந்து தவித்தனர். ஆனால் ஒரு வாரத்திற்கு பிறகும் சொன்னபடி அப்படி எதுவும் நடக்கவில்லை. பரவியபடி மொபைல் நெட்வொர்க் முற்றிலும் செயலிழக்கவில்லை. அந்த செய்தியை முதலில் கிளப்பி விட்டது ஒரு சின்ன பையன்தான், சின்ன பொடியன்தான். அவன் வெறும் விளையாட்டுக்காக ஏஐ வாய்ஸ் மூலம் ஒரு போலி அறிவிப்பை அப்படி உருவாக்கி இருந்தான். மக்களும் உண்மையை சரிபார்க்காமல் பலரும் பகிர்ந்ததால் பெரிய வினையானது. அது வைரல் பொய்யானது. ஆம், டிஜிட்டல் உலகில் ஒரு செய்தியை பகிரும் முன் அதன் உண்மை தன்மையை ஆராய்வதே நல்ல டிஜிட்டல் குடி மக்களின் ஆகச்சிறந்த சிறப்பல்லவா? தன் தோழியிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள் அவள். போனில் சாரி என்று ஒரு மெசேஜ் எழுதிவிட்டு கூடவே ஒரு வருத்தமான எமோஜி அதையும் இணைத்து அனுப்பிவிட்டாள். ஆனால் தோழியிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. இவள் குழம்பி போனாள். நான் தான் மன்னிப்பு கேட்டு விட்டேனே, பிறகு ஏன் பதில் இல்லை, ஏன் மன்னிப்பு ஏற்பு இல்லை? சில நாட்களாக குழம்பி போய் தெரிந்தாள். ஒரு நாள் நேரிலே சந்தித்து விட்டாள் அந்த தோழியை. சாரி கேட்டாள். தோழி சொன்னாள், இல்லடி, திரையில் நீ அனுப்பிய மஞ்சள் நிற பொம்மை உயிர்ப்போடு இல்லை. சாரி சொல்வது போல எனக்கு தோன்றவில்லை. அதுதான் கடுப்பாகிவிட்டேன், அமைதியாகிவிட்டேன். ஆனால் இப்போது உன் கண்ணில் தெரியும் வருத்தமும் உன் குரலில் இருக்கும் நடுக்கமும் தான் எனக்கு உண்மையான மன்னிப்பாக தெரிகிறது. விடுடி, பரவாயில்ல, அதை விடுடி. கூடி கொண்டாடி காப்பி சாப்பிட்டார்கள், சமோசாவும் சாப்பிட்டார்கள். அது சரி, எமோஜி இதயம் செட் ஆகுமா? தொழில்நுட்பம் உணர்ச்சிகளை தெரிவிக்க முயலலாமானால் நேருக்கு நேர் பகிரும் உணர்வுகளுக்கு அது ஈடாகுமா? தொடர்பு கொள்ள டிஜிட்டல் கருவி, உறவை வளர்க்க நேரடி அன்பு கருவிதான். அவன் எதற்கெடுத்தாலும் இணையத்தையே நம்பி இருந்தான். என்ன சாப்பிடலாம், அதுக்கு ஒரு இணைய ஆப். எந்த புத்தகத்தை படிக்கலாம், அதுக்கு வேறொரு இணைய ஆப். எந்த சட்டையை அணியலாம், அதற்கு பிரிதொரு இணைய ஆப். இப்படி அனைத்திற்கும் சர்ச் செய்வான். அது சொன்னதை அப்படியே செய்வான், யோசிக்கவே மாட்டான். அதிலே அவன் அப்படி ஒரு அலாதியான இன்பம் கொண்ட வாழ்வு கொண்டான். மாதங்கள் ஓடின, வருடங்கள் ஓடின. ஒரு கட்டத்தில் அவனது சொந்த விருப்பங்கள் எவை என்பதே அவனுக்கு மறந்தே போய்விட்டது. அல்காரிதம் என்ன சொல்லுகிறதோ அதையே அவன் தட்டாமல் செய்தான். அப்படி ஒரு தகவல் சிறையில் மாட்டிக்கொண்டு முழித்தான். டேட்டா பிரிசனில் சிக்கிக் கொண்டான். ஒரு நாள் அவனது போன் பழுதாகி போனது. புது போன் வாங்க அவனுக்கு வக்கு இல்லை. ரிப்பேர் ஆகி வர வாரக்கணக்காகும் என்றார்கள். அந்த நாட்களில் அவன் அந்து போனான், மரத்து போனான், என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போனான். பிறகு மெதுவாகவே தானாகவே சிந்திக்க தொடங்கினான். அந்த நாட்களில் அவனுக்கு பிடித்த பழைய உணவகத்திற்கு போனான். தனக்கு பிடித்த வண்ணத்தில் ஜவுளி கடைக்கு போய் ஆடையை வாங்கி அணிந்தான். தனது சொந்த மூளை என்ன சொல்லுகிறதோ அதை மட்டுமே கேட்டு கேட்டு செய்தான். அந்த வாழ்க்கையிலே அலாதியானதொரு இன்பத்தை கண்டான். உண்மையான சுதந்திரத்தையும் உணர ஆரம்பித்தான். இது தரவு சிறை எனும் டேட்டா பிரிசன் குறித்த சில தெறிக்க விடும் வரிகள். தொழில்நுட்பம் உனக்கு சிறப்பாக வழிகாட்டலாம், ஆனால் உனது சிந்தனையை அது சிறை பிடிக்கலாமோ? ஒரு லைக்குக்காக உன் சுதந்திரத்தை விற்றாயே மனிதா, இன்று உன்னை பற்றிய அந்த தகவல்களே உன்னை சுற்றி சுவராக்கி சிறைப்பட்டு கிடக்கிறாயே. நீ பகிரும் தகவல்களே உன்னை வேவு பார்த்து கொண்டிருக்கின்றனவே. இது எவ்வளவு பெரிய ஆபத்து, இதை உணர்ந்தாயா? உன் அடுத்த எண்ணம் என்னவென்று உனக்கு தெரியும், உன் அல்காரிதத்திற்கு தெரிந்து விடுகிறது. இது வழிகாட்டி அல்ல நண்பா, உன் மூளையை ஆளும் டிஜிட்டல் சிறை போலீஸ். எச்சரிக்கை நெஞ்சங்களே, இன்றைய இளைஞர்கள் திரையை வருடிக் கொண்டிருக்கவில்லை. தங்களை அறியாமலேயே தாங்கள் அடைபட்டு கிடக்கும் சிறைக்கு வருடியபடியே வண்ணம் பூசிக்கொண்டிருக்கிறார்கள்.